என்னடா பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரமா? ஃபோன் எடுறா. இன்ஃபர்மேஷன் கரெக்டு தானே? இந்த டைம்ல சேட்டு திரும்ப வரமாட்டான்ல? நான் என்ன சேட்டை பிடிச்ச வச்சிட்டா இல்லைங்கிறேன். சீக்கிரம் உள்ளே போவான், வந்துட போகிறான். ஆமா, இந்த சேட்டு எப்படி உனக்கு தெரியும்? சேட்டுக்கு டீனா அவ்வளோ உயிர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் சேட்டும் டீ பிஸ்னஸில் கலக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு நாள் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டாத காசெல்லாம் ஒரு லாக்கரில் பதுக்கி வச்சிருக்கிறதா சேட்டு என்கிட்ட வளரிட்டான். அப்போ இது பிளாக் பண்ணி இந்த பணத்தை நம்ம அடிச்சிட்டோம்னா அவனால கண்டிப்பாக யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. சொல்லு, இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ டைம் நைட்டு 10 ஆகுது. சேட்டு எப்போ வேணாலும் வரலாம். உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். நீ என்ன பண்ணுற? யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அவன் அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே நீ நுழையிற. இந்த டாஸ்க் ரொம்ப சிம்பிள் தான். நீ ஆல்ரெடி போன வாட்டி செஞ்சது தான் இப்போவும் பண்ண போற. பட் அந்த வாட்ச்மேன் கிட்ட மட்டும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன்னா அவன் கொஞ்சம் உஷாரான ஆளு. அவனை நான் முதல்ல ஸ்லீப்பிங் கேஸ் போட்டு தூங்க வச்சிட்டேன். வெரி குட். இப்போ நீ என்ன பண்ணணும்னா, இரு, இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன். எல்லாம் சொன்னியே, மண்டைக்கு மேலே இருந்த கொண்டையா மறந்துட்டியே ராசா. என்ன? டோன்ட் வரி, நான் அதை ஆக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதை வச்சு தான் நான் சேட்டு எப்போ போகிறான் வராங்கிறதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன். பாடா. ஆனால் நீ மாட்டிப்ப. நீ லிஃப்ட்டுக்கு வெளியும் சரி, லிஃப்ட்டுக்கு உள்ளேயும் சரி 2 வாட்டி உன்னோட கைரேகையை பதிச்சிருக்க. அந்த சாம்பிள் உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அது நீ தான் கண்டுபிடிச்சி போலீஸ் உன்னை தேடி வந்து உன்னை நடு ரோட்டில் சட்டியோட உட்கார வைப்பாங்க. ஐயோ, அப்ப நான் 2வது மாடிக்கு எப்படிதான் போறது? படி ஏறி நடக்க கத்துக்கோ மைசன். முடியலடா சாமி. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படிதான் படியேறாங்களோ. நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் மிஸ்டர் ஜி. சேட்டு வீட்டை பூட்டிட்டு சாவி அவன் கையோடு எடுத்துட்டு போயிடுவான். ஸோ நம்ம சாவியே இல்லாம எப்படி நம்ம வீட்டை திறக்க போறோம் அப்படிங்கறதுதான் மேட்ரு. டூல்ஸ்லாம் பக்காவா இருக்குல்ல? நீ ஒன்ஸ் நைலான் த்ரெட் எடுத்ததுக்கப்புறம் அது கீழே ஒரு ஸ்டீல் கம்பி இருக்கும். அதுதான் நமக்கு ஆயுதமே. நீ அந்த நைலான் த்ரெட்டை உருவி கம்பியை வளைச்சி பொறுமையாக அந்த நைலான் த்ரெட்டை அந்த கம்பிக்குள்ளே உள்ள விட்டு இழுக்கணும். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாம்ல? என்னதான் நம்ம டோரை லாக் பண்ணாலும் அதில் ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கும். அதில் தான் நீ இந்த கம்பியை மெதுவாக உள்ளே விடணும். ஒரு சின்ன கம்பியால் அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் பொறுமையாக நிதானமாக அதை கையாளணும்னா கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ண முடியும். பிடிச்சிட்டேன்ல? குட். இப்போ பொறுமையாக வெளியில் வந்த கம்பியை பிடிச்சி இழுத்து லாக் பண்ண இடத்துல தான் கம்பி கரெக்டாக போயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு சடனாக இழுத்தோன்னா கண்டிப்பாக அந்த கதவு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம தான் அடப்பாவி. என்னடா சேட்டு இன்னொரு பூட்டு போட்டிருக்கான்? என்னது, மறுபடியும் ஒரு லாக்கா? நீட் எக்ஸாம் கூட கிராக் பண்ணிடுவேன், இந்த பூட்டெல்லாம் என்னால் கிராக் பண்ண முடியாதுடா. ஒரு காலத்தில் மணியஸ்ட் ப்ரொஃபஸர் கிட்ட வேலை செஞ்ச நீ எல்லாம் இந்த சேட்டோட பூட்டெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைடா. இந்த பூட்டு எப்படா திறக்கிறது? டேய், உங்ககிட்டே இருக்க டூல்ஸ் வச்சு எப்படியாச்சும் இதை ஓப்பன் பண்ணுற வழியா பாடுறா. டேய், இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ்க்கே முன்னாடி யூஸ் பண்ண பூட்டுடா. இதெல்லாம் திறக்கிறதுக்கு மாடர்ன் டெக்னாலஜியில் டூல்ஸே இல்லை. இரு, என்கிட்ட ஏதாவது டம்மி கீ இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஏகப்பட்ட கீ இருக்கே, இதுல எதுனே தெரியலையே. ஏதாவது பண்ணுடா, எனக்கு ஐடியாவே வர மாட்டேங்குதுடா. ஹலோ ஹலோ, இது எங்க விழுந்துச்சு?
கிடைச்சிருச்சு. சாவி கிடைக்கவே இல்லடா. நீ சொன்னது கேட்கவே இல்லை, இப்ப சொல்லு. பொதுவா நமக்கு ஆன்சர் கிடைக்காத போது நம்ம அதை யார்கிட்ட கேட்போம்? உன் ஃபோனை எடு, ஓகே. கூகுளில் போய் சாட் ஜிபிடின்னு டைப் பண்ண. தலைவா, நான் டைப் பண்ணி தான் பார்க்குறேன். ஆனால் நான் டைப் பண்ண ஆன்சர் எதுவும் வராமல் ஒரு டைனோசர் தான் குச்சி ஓடிட்டு இருக்குது. அப்பனா உனக்கு நெட்டு காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்டா. நெட்டு தீர்ற அளவுக்கு என்னடா பண்ண? அது சாரி, அது காலையில் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருந்தோமா, வீடியோ காலில் பேசினதுனால நெட்டு ரொம்ப காலி ஆயிடுச்சு. அட கருமம், இந்த கன்றாவி காதலை பண்ணாதீங்கன்னா கேட்க மாட்டானுங்க. சரி இரு, நான் கேட்டு சொல்கிறேன். A few moments later. டேய் நண்பா, சாட் ஜிபிடிட்ட கேட்டிருக்கேன், அது லோடிங் ஆகிட்டு இருக்கு, ஒரு 5 நிமிஷம் நீ அப்படியே வெயிட் பண்ணு. 5 நிமிஷமா? அது வரைக்கும் என்ன பண்ணுறது? ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ, லோடிங் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் பொறுத்துக்கோ. One eternity later. வந்து விட்டது ஒளி வந்து விட்டது. ஆட கடவுளே, நம்ம ஏமாந்துட்டோமாரா. இவனுக்கு கிப்லி ஸ்டுடியோ ட்ரெண்ட் பண்றேன்ட்டு சர்வரை கிராக் பண்ணிட்டானுங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. என்னது, சர்வரை கிராக் பண்ணிட்டாங்களா? போட்டு உடஞ்சிருச்சு. சூப்பர்ரா சகாப்பா, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நீ டக்குன்னு வீட்டுக்குள்ள போய் பணத்தை அடிச்சிரு. அடடடடா, என்னமா வீடு கட்டிருக்காயா? பல லைட்டு, பயங்கரமான டைல்ஸு, ஐயோ இவ்வளோ பெரிய டிவி, எங்க பார்த்தாலும் ஸ்கிரீனா தொங்குது. சும்மா இல்ல, சேட்டு ஒரு ராஜா மாதிரி தான் வாழ்ந்துருக்கான். ஏய் ஹேக்கர், என்ன நீ மட்டும் தான் கம்ப்யூட்டர் வச்சு ஹேக் பண்ணிட்டு சீன் போடுவியா? டேய், வந்த வழியை விட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் பண்ணாத, நான் சொல்றத மட்டும் செய். திட்டாதடா. நேரா போ, ஒரு ரூம் இருக்கும், நம்ம தேடுற பொக்கிஷம் அதுல இருக்கும். பைத்தியக்காரன் நம்மளை என்னைக்கு ஃப்ரீயா விட்டுருக்கான்? என்ன இது, சேட்டு ஃப்ரிட்ஜில் எதுவும் தேடுற மாதிரி இல்லை. ஐ, டெய்ரி மில்க்கு. இவங்கிட்ட வேலை செஞ்சா நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. நம்ம இதையாவது சாப்பிடுவோம். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கே. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips. And happiness. டேய் சுகாப்பா, பிஜிஎம்ல என்ன கரகரன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. டேய் சுகாப்பா, மாங்கா மாட்டியா? கேக்குதா? கேக்குது. என்னடா பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? சீக்கிரம் போடா. இதோ போறேன். ஐயோ, இப்ப நம்ம படிக்கிட்டு ஏறி போகணுமா? வேணாம், லிஃப்ட் இருக்குல்ல. நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். இங்க ஒரு செவரு ஃபுல்லா ஷெல்ஃபா இருக்கு. இதுல நான் எந்த டோர் ஓபன் பண்ணணும்? மிடில் இருக்கிற டோர் தானே? நான் தான்டா. டேய், நீ என்னடா பண்ற? முதல்ல பெட்டி எடுப்பான் வா.
பார்த்து பார்த்து பொறுமையாடு. ஐயோ இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையே. நம்ம பணக்காரங்க ஆக போகிறோம். என்னதுடா அது? சேட்டுக்கு டீனா அவ்வளோ உயிர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் சேட்டும் டீ பிஸ்னஸில் கலக்கிட்டு இருந்தோம். அது ஒரு பழைய கதை. இன்னும் டைனோசர் மாசமான சவுண்ட் கேக்குது. ஐயோ சேட்டு. அரே சாலா, நான் குஜராத்ல குதிரப்பால்ல டீ போட்டு பிஎம் ஆகலான்னு பார்த்தனா என் தலையில பீப் எழுது. யாரா இந்த காமெடி பீஸு? கேசவன் டிவி கேசவன். சாரி சேட்டு. முத்துக்குள்ள குத்திட்டல. ஐயோ இல்லை கோபால் இல்லை. பண்றத பண்ணிட்டு எப்படி நடிக்கிறான் பார். தேரிக்கை. ஐயோ நானா என் குருவாலிக்க பார்த்தேன். யாரா இந்த சுடிதார போட்ட பையன்? டேய் அவர் தான்டா சேட்டு. நீ யாருடா சாலா? மாட்டிக்கிட்டோமா? ஆமா. என்னைக்கே விபூதி அடிக்க பாத்தீங்களா? சலா சங்கர்த்துருவேன். முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. வழியை பாடுறான். டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கு லக்கன டே டே டஸ்க் லக்கன டே. சேட்டு என்ன பண்ணுது? நந்திக்கு வேற என்ன ஒளி போடுது சேட்டு? எனக்கே விபூதி அடிக்க பார்த்தீங்களா? சாலா சங்கெடுத்துருவேன். அரைக்கிற முக்கா முழம் லோட்டே லாட்டி மருந்து கணக்குன்னு வாச்சி எடுத்து பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கு லக்கன டே டே டஸ்க் லக்கன டே டே டண்டனக்கு டனக்கு லக்கன டே 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 டே.